துளசி செடிகளில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமான வெரைட்டி இந்த திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி இந்த பெயரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க போனால், அட ஆமாங்க, தமிழில் திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சப்ஜா சீட்ஸ். இந்த சப்ஜா சீட்ஸ் இதுவும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சர்பத், லெமன் ஜூஸ் இதெல்லாம் போடும்போது இந்த விதைகளை வந்து அதில் பார்த்துட்ருப்பீங்க. இது எப்படி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது தானே. வாங்க தண்ணியில் போட்டு பார்த்துருவோம். இந்த விதைகளை ஜஸ்ட்டு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்றத இப்போ நீங்களே பார்க்க போகிறீங்க. போட்ட கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த விதைகளுக்கு மேலே ஒரு கோட்டிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விதைகள் தான் நம்ம ஜூஸ் குடிக்கும்போது போட்டு கொடுப்பாங்க. இதுதாங்க அந்த திருநீற்று பச்சிலையோட விதைகள், சர்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜா சீட்ஸ். எத்தனை பேர் தம்பி இது நான் புதுசாக இருக்கே இப்போ தான் நான் கேள்விப்படுறேன், இவ்வளோடே சப்ஜா சீட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநீற்று பச்சிலையோட விதைகள் தான். தெரிஞ்சிட்டிங்க எத்தனை பேர்? மறக்காமல் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.